வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு ஆன்லைன் ஷாப், தமிழ் ஷாப்ல வந்துட்டு தமிழ் கிராசரிஸ் ஒரு மந்த்துக்காக திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கான பார்சல் தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கும் தெரியும் இங்கே வந்து தமிழ் கிராசரிஸ்லாம் என்ன வேலை விற்கிது. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய பேரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்களும் ஒரு வீடியோ பண்ணோம் இல்லையா? சரி வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா துவரம்பருப்பு. இது வந்து 2 கிலோ. இதோட ரேட் வந்து 399 போட்டிருக்காங்க. இது நாட்டு சக்கரை 180 pence, 180 pence. அடுத்தது இட்லி அரிசி. இட்லி அரிசி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நான் மாவு அரைச்சி வச்சிருவேன். நம்ம ஊரில் எப்படி நம்ம காலையில் இட்லி தோசை சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் எங்கேயோ. ஏன்னா எனக்கு பெருசாக சமைக்கிறதுக்கு வேறு எதுவும் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இட்லி அரிசி எனக்கு ரொம்ப ஒரு ஹேண்டியான ப்ராடக்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கனமா இருக்க, கீழே வச்சிருவோம். சாப்பாடு பொன்னி இங்கே நான் இருக்கிற இடத்துல பர்டிகுலரா தேடணுன்றது வந்து நம்ம ஒரு புதையல் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு பெருசா இங்க பொன்னியரிசி அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. மோஸ்ட்லி பாஸ்மதி தான் கிடைக்கும். எனக்கு பாஸ்மதி அரிசி டெய்லி இதுல சாப்பிட பிடிக்காது. அதனால பெஸ்ட் ஆப்ஷன் ஆர்டர் பண்ணிட்டோம்னா வீட்டு வாசல்ல நம்மளுக்கு கிடைக்க போகுது. நம்ம வந்து வெயிட் தூக்கிட்டு அலையணும்னு தேவையில்லை. எஸ்பெஷலி கார் இதெல்லாம் இல்லாம ட்ரைவ் பண்ணாத ஃபேமிலிக்கு இது ரொம்ப ஹேண்டி. அடுத்து பாருங்க, நம்ம ஊர் காய்கறின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க வந்து காஸ்ட்லி. ஆனா ஆன்லைன்ல வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக. தீபாவளி அப்போ நான் கொஞ்சம் நிறையவே பலகாரம்லாம் இங்கே செஞ்சுருந்தேன். பட் இருந்தாலும் அதோட வைப் இன்னும் போலையா. அடுத்து வேற ஹாலோவீன், கிறிஸ்மஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால மறுபடியும் நம்மளுக்கு கொஞ்சம் பலகாரம் செய்யலாம். ஜிலேபி வாங்கிடுது. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு செஞ்ச முறுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ குளிருக்கு வந்து முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. சரின்னா முறுக்கு மாவு அதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இட்லி செய்யறதுக்கு உளுந்து தேவையில்ல, உளுந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசரிஸ், பேப்பர், குலாப் ஜாமுன் கேக்ஸ், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இங்கே வந்து கிராசரி ஷாப், டெஸ்கோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டீ பேக்ஸ் தான் கிடைக்கும். நம்மளோட டீ வந்து கிடைக்காது. அதனால தான் நான் வந்து இந்த டீ வந்து ஆன்லைனில் தமிழ் ஷாப்பில் ஸ்பெஷலி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 78 பவுண்டுக்கு தெரியுதா, 78 பவுண்டுக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்துட்டு ஒரு பில்ஸ்பெரி ஆட்டா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க 1 கிலோ. ஈஸியாக நான் உங்களுக்கு ஒரு பொருள் காட்டுறேன். இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து வாங்கினேன். மல்லிப்பூ. வீட்லயே வந்துட்டு மல்லிப்பூ தான் தொழில். நாங்க வந்து மல்லிப்பூ எடுத்து தான் விற்போம் எங்க ஏரியா ஃபுல்லாவே. வேதாரண்யம்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, இப்படி வேல்ஸ்ல இருக்கும் போது இந்த மாதிரி மல்லிப்பூ வாசனை எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனாலதான் வந்து எதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வச்சு பார்க்கலாமா? ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.